இன்னைக்கு நீங்க கேட்ட ஓஜா போர்ட் சேலஞ்சா பண்ண போறேன். தே வாட்ச் ஓஜா போர்ட் வந்து இருக்கிறதுலே பயங்கர ரிஸ்கான கேம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு அதை விளையாடி பார்த்துடலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஐ வுட் லைக் டு லீவ் திஸ் பிளேஸ். கேன் யூ ப்ளீஸ் லீவ் மீ? எனக்கு இங்க இருக்கும் போது யாரோ பக்கத்துல இருக்காங்க, நம்மள ஹார்ம் பண்ண ட்ரை பண்றாங்க, யாரோ இங்க இருக்காங்க நெக்ஸ்ட் டு யூ. அதெல்லாம் சொல்லும் போது சீரியஸா செம்ம பயமா இருந்தது. இன்னைக்கு நீங்க கேட்ட ஓஜா போர்ட் சேலஞ்சா பண்ண போறேன். அண்ட் லாஸ்ட் வீக் அச்சு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா 1 lakh லைக் வந்து அச்சு அந்த கேம் விளையாடுறேன், அது சுடுகாடுல போயின்னு சொல்லி. பட் அச்சு இன்னைக்கு சுடுகாட்டுக்கு வந்து நிக்கிற காரணம் என்னன்னா, அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன். நான் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும்ன்றதுக்காக இந்த வீடியோக்கு 1 lakh லைக் வந்தா உங்களோட ஃபேவரட்டான 4 யூடியூபர்ஸ் கூட அச்சு சேர்ந்து விளையாட போறேன். யார் அந்த 4 யூடியூபர்ஸ், யார் கூட சேர்ந்து அச்சு ஓஜா போர்ட் விளையாடணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு மறக்காம போய் கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பிகாஸ் 1 lakh லைக் போடாதான் அச்சு அதை பண்ண முடியும். சோ இப்போ நம்ம ஓஜா போர்ட போய் சுடுகாட்டுல விளையாடிடலாமா? போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவோம். வாங்க போலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு எரிமேடைக்கு தான் அச்சு வந்திருக்கேன். ஆக்சுவலா இங்க வந்து பொண்ணத்தெல்லாம் எரிக்கிற இடம். ஓகே, எஸ், பார்க்கவே செம ஸ்பூக்கியா இருக்கு. பெயிண்ட் எல்லாம் போய் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. கிட்ட போய் பார்க்கலாமா? ஆக்சுவலா இப்பதான் ரீசெண்டா யாரோ எரிச்ச மாதிரி இருக்கு. ஸ்மெல்லே நல்லா இல்ல, பேட் ஸ்மெல் வருது. அண்ட் இங்க பாருங்க, இப்போ ரீசெண்டா யாரோ செத்து போயிருந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கறிலாம் அப்படியே இருக்கு ஃப்ரெஷ்ஷா. ஓகே, ஸ்மெல்லும் வருது, எனக்கு சீரியஸா பேட் ஸ்மெல் வருது. இங்க வந்து அவ்வளோ நல்லா இல்லை. அண்ட் அச்சு வந்து இந்த இடத்துல தான் இந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ண போறேன். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு இடத்துல எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி எரிச்சிருப்பாங்க, இங்க எத்தனை ஆத்மா இருக்கும்னு சொல்லி. ஸோ நம்ம இப்போ கனெக்ட் பண்ணும்போது டைரெக்டா அவங்க வந்து நம்மகிட்ட பேசுவாங்களா, அண்ட் அவங்க வந்து ஐ மீன் நம்மள ஆர்ம் பண்ணுவாங்களா, அவங்க நம்ம மேல கோவப்படுவாங்களா, இந்த மாதிரி எனக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து நம்ம கேம் விளையாடும் போது தான் தெரிய போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம கேமை இந்த எரிமேடை கிட்ட ஓஜா போர்டை ப்ளே பண்ணிக்கலாமா? அது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆக்சுவலி நீ தனியா இருக்கே, ஆக்சுவலா இந்த கேம் வந்து தனியா விளையாட மாட்டாங்களே, யாரு கூட, கேமராமேன் கூட விளையாட போறீங்களா, இல்ல வேற யாரு கூட விளையாட போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா என் கூட இன்னைக்கு யாருமே விளையாட போறது இல்ல. எஸ் கைஸ், இந்த கேம் ஆக்சுவலி இன்னைக்கு தனியா தான் விளையாட போறேன். நான் மட்டும் சோலா விளையாட போறேன். சிங்கிளா விளையாடும் சீரியஸா நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும், நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் கிட்ட வச்சு விளையாடும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓஜா போர்ட் வந்து இருக்கிறதுலே பயங்கர ரிஸ்கான கேம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு அதை விளையாடி பார்த்துடலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கதான் இந்த எரிமேட் இருக்கு. அச்சு வந்து இங்கே நின்று ப்ளே பண்ண போறேன். யா ஸோ இந்த இடத்துல நின்று பண்ணும்போது சீரியஸா எனக்கே ரொம்ப ஸ்பூக்கியா தான் இருக்கு. இங்க சுத்தி வேற எதுவுமே இந்த மாதிரி இல்லை. எவ்வளவு தூரம் பாருங்க, யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த கேமை விளையாடுறதுக்கு அச்சு என்ன திங் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அச்சுவோட டேப். யா அப்ப நான் இன்னைக்கு டிஜிட்டலா விளையாட போறோம் அச்சு. எஸ், வேற வழியே இல்லை, நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது. தனியா உட்காந்து இந்த இடத்துல விளையாடும் போது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால அது யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா, ஆப்வியஸ்லி நம்ம வந்து இதை டிஜிட்டலா பண்ணும்போது நிறைய ஆப்ஸ் இருக்கு இந்த மாதிரி இந்த கேமை விளையாடுறதுக்குன்னே. அதுல அச்சு வந்து ஒரு கேம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணேன் இப்பதான், ஐ மீன் கொஞ்சம் முன்னாடி தான். ஸோ இன்னைக்கு வந்து அச்சு இந்த கேம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு உங்க முன்னாடி செக் பண்ணி பார்ப்போறேன். அண்ட் இந்த லொக்கேஷன் பண்ணும்போது சீரியஸா ரொம்ப பயமா இருக்கு, உண்மையாவே பயமா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்மெல்லாம் நல்லா இல்லை. அண்ட் அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து நம்ம இந்த இடத்துல இந்த கேம் விளையாடும் போது இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன்ல ஓஜா போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும்போது நம்ம கை இங்க வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து கூட்டிட்டு போய் நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்கன்றது தான் ஆக்சுவலான விஷயம். எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு என்ன கேட்டா எனக்கு தெரியாது, நான் விளையாடினது இல்லை இந்த கேமை, இப்பதான் விளையாட போறேன். ஸோ இங்க இருக்கிற ஒரு ஆத்மா கூட கனெக்ட் பண்ணி தான் நம்ம விளையாட போறோம். ஸோ இங்க இருக்கிற ஆத்மா கூட கனெக்ட் பண்ணி நம்ம இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யா கைஸ், ஸோ பர்ஃபெக்டா எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இது வர சவுண்டு தான் ஆக்சுவலா எனக்கு சீரியஸா இன்னும் பயமா இருக்கு. ஆனா எனக்கு பின்னாடி இருக்க லொகேஷன் ஓகே. இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்.
என்னை சுத்தி இங்க யாராவது ஏதாவது ஸ்பிரிட் இருக்கா? ஆக்சுவலா வந்து இந்த ஆப்புக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ்ல பேசினாலும் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ்ல கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்போதான் வந்து ரெஸ்பாண்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கையை வச்சு ஸ்டார்ட் பண்றேன். Ask the question. கையை வச்சு is there someone around me? Are you a good spirit? May I know your age? D-A-R dark N darker DRKNER darkness. Yes. Darkness. Yes you. Yes you are surrounded. Darkness surrounded இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் கேட்டேன்? எதுக்கு டார்க்னஸ் சரௌண்டட்னு எனக்கு சொல்றாங்கன்னு தெரியல. வைஸ் ஆக்சுவலா இந்த ஆப் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் சீரியஸா இப்போ எனக்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் அந்த மாதிரி இருக்கு. நான் என்ன கேட்டேன்? ஏஜ் தானே கேட்டேன். டார்க்னஸ் சரௌண்ட்ஸ் யூ. ஏஜ் தானே கேட்டேன். எதுக்கு என்ன டார்க்னஸ் சரௌண்ட் பண்ணும்? அதே கொஸ்டினை கேட்டு பார்க்கலாமா? இல்லைன்னா அவங்களோட சாவை பத்தி கேட்போமா? இது கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கும். ஆக்சுவலா வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாரும் கேட்கறது தான். எனக்குமே ஆர்வமா இருக்கு எப்படி அவங்க சாவு இருந்திருக்கும்னு சொல்லி. ஸோ நம்ம இது கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன அதுவே போது? எஸ், நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா அது என்ன? எஸ்ஹெச் ஏ டி. Keep your finger கரெக்டா வைக்க சொல்லுது guys. SHAD O shadow you shadows I in shadows in the shadows in the என்ன shadows in the night 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 shadows in the night. நீங்க எப்படி இறந்து போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு வந்து shadows in the nightனு இருந்திருக்கு. அதுக்கு ஆன்சர் என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல guys. shadows in the night நம்ம சுத்தி நிறைய ஆத்மா இருக்காங்கன்னு சொல்ல வராங்களா? ஒருவேளை அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாம நம்மள வார்ன் பண்றாங்களா? are you warning me? TH வயசு எனக்கு கால்லாம் நடுங்குது. they ஐயோ W முடிச்சலாமா?
வாட்சா? ஐயோ கைஸ் எல்லாமே கனெக்ட் ஆகுது கைஸ். நம்ம தமிழ்ல பேசினா கூட இதுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இந்த இதுக்கு தே வாட்ச். என்ன வார்ன் பண்றீங்களான்னு தானே கேட்டேன். அவங்க நம்மள பாத்துட்டு இருக்காங்க. தே வாட்சிங்கா? தே வாட்ச் யூ. யார் என்ன வாட்ச் பண்றா? யார் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கா? ஐயோ இதுவே ஒரு பேட் ஸ்பிரிட் தான். இதுக்கிட்ட நம்ம என்னத்த போய் கேட்க முடியும் கைஸ்? will you harm me? will you harm me? army இல்ல harm. will you harm me? are you trying to harm me? எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. ஹீயா ஹரா? ஐயோ இது ஹரா ஷியான்னு கூட தெரியல கைஸ். இது ஹரா ஈயான்னு கூட தெரியல கைஸ். இயர் கிட்ட ஹியரா ஹியரா எனக்கு ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணீங்களான்னு கேட்டேன். இங்க இருக்கிறாங்கன்னு காட்டுது. அப்போ இங்க நம்மகிட்ட பேசிட்டு இருக்கோம், நம்மள ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணல. பட் யாரும் இங்க நம்மள சுத்தி இருக்கவங்க ஹார்ம் பண்ண ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே எனக்கு இப்போ இன்னொரு क्वेश्चन கேட்கணும். வாட்ஸ் her நேம்? வாட்ஸ் her நேம்? who is trying to harm me? வாட்ஸ் her நேம்? what's her name? who's trying to harm me? சொல்ல மாட்டேங்குது. ஓகே ஆக்சுவலா ஓஜா போர்டு விளையாடும்போது எல்லாத்துக்குமே ஆன்சர் வரும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களால எல்லாமே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மைதான். இதே மாதிரி தான் இந்த ஆப்ல இருக்கு, நம்ப முடியல. ஓகே நான் இதை கேட்கல இதுக்கு மேல. எதுக்கு அவங்க நம்மள ஹார்ம் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம அவங்க இந்த டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்றதாலே இருக்குமோ. ஓகே நான் இப்போ இங்க இருந்து கிளம்பிட்டா. can I stop this game? I would like to leave right now. Can I stop this game? I want to leave this place. guys எனக்கு வந்து அப்படியே பின்னாடி ஃபுல்லா கூசுது. கையை வேற எடுக்க கூடாது. Can I leave this place? எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க guys. எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. என்ன உண்மையா இது? ஓகே வேற ஏதாவது கேட்போமா? கைஸ் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சீரியஸா எனக்கு பயமா இருக்கு. இல்ல வந்து கையை எடுக்கலாமான்னு கூட எனக்கு தெரியல. I would like to leave this place. I would like to leave this place. Can you please leave me? Why are you not answering me? Is there any problem? கேட்டுட்டு தான் இருக்கு. நம்ம பேசுற எல்லாத்தையும் லிசன் பண்றாங்க. ஆனா எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு நேரம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு எனக்கே தெரியல. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து ஆன்சரே வர மாட்டேங்குது. என்ன இவங்க ஹார்ம் பண்றாங்கன்னு ட்ரை பண்ணுவான்னு கேட்டேன். அருன்னு சொன்னாங்க. இது முடிச்சுட்டு கிளம்பிடலாமா? Okay, I think I want to leave right now. So I think it's time to say goodbye. I'm leaving. என்ன நான் கையை ஒழுங்கா வைக்க மாட்டேனா? எதுவுமே இல்லையே கைஸ். இதெல்லாம் ஆஸ்க் a question மட்டும்தான் காட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் மூவ் ஆகுது. இந்த ஸ்மெல் வேற. ஓகே நம்ம அவங்களோட பேரை கேட்கலாமா? What's your name? क्वेश्चन கேட்டுதான் இருக்கேன். What's your name? என்ன நடக்குதுன்னே தெரியல கைஸ். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. சடனா எதுவுமே ரெஸ்பாண்ட் இல்லாத மாதிரி ஆயிட்டாங்க. பட் எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. ஏதாவது வைஃபை கனெக்ஷன் எதுவும் கட் ஆயிடுச்சா? இல்ல எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. Are you here near me? Why are you not answering me? Is everything okay? ஐயோ எனக்கு பயமா தான் இருக்கு. முடிச்சிடலாமா? குட் பை சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடலாமா? இல்லைனா
கைஸ் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா கொஸ்டினுக்கும். ஆனால் ஆல் ஆஃப் தி சடனாக ஒரே ஒரு கடைசியாக கேட்ட கொஸ்டின்லேருந்து எந்த ஆன்சருமே அவ்வளோதான். யாரும் என்னை நீங்கள் ஆம் பண்ண ட்ரை பண்ண கேட்கும்போது ஆமான்னு சொன்னால் அவங்களோட பேரை கேட்டால் அதுலேருந்து எனக்கு அருண் மட்டும் தான் வந்தது. அதுக்கு மேலே எதுவுமே ஆன்சரே வர மாட்டேங்குது, என்னன்னு தெரில. அண்டு வேறு ஏதாவது ஸ்பிரிட் கனெக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவா. இல்லை குட் பை சொல்லாமல் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண முடியும்னா ஒரே ஆப்ஷன் இவங்களுக்கு குட் பை சொல்கிறது தான். இவங்க பேசவும் மாட்டுறாங்க, ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கும் தெரில. எனக்கும் இங்கே நிற்கவே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. கையை எடுத்து வைக்கலாம்னு வேற எனக்கு தெரியல. நான் வேற கேன் யூ ஹியர் மீ? இஸ் தேர் எனி ப்ராப்ளம் டு ஆன்சர் மீ? Why? Yes guys, yes ன்னு வருது. Yes I is I here you are. Yes I hear you. Yes I hear. Okay, I think I would like to leave right now. Can I leave? Can I leave this place? ஐஸ் எதுவுமே ஆன்சரே பண்ண மாட்டேங்குது. இந்த கொஸ்டின் கேட்டால் மட்டும் குவைட் ஆகிடுது. மற்ற ஏதாவது கேட்டால் ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த ஆன்சர் வருது. இப்போ நம்ம எப்படி தான் இங்கேருந்து போகிறது? ஓகே, ஐ வுட் லைக் டு லீவ் திஸ் பிளேஸ். கேன் யூ ப்ளீஸ் லீவ் மீ? இட்ஸ் டைம் டு சே குட் பை. ஓகே ஐஸ், எனக்கு எந்த ரெஸ்பாண்டும் வரவே மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் இதை பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன் இதை விட மாட்டேங்குதுன்னு தெரியல. இது வெறும் ஆப் தானேன்னு நினச்சிட்டு போக முடியல. ஒரு மாதிரி பயம் இருக்கு. குட் பை. F-A-R-E farewell. W ஆமா ஓகே. ஃபேர் W-E-L-L. எஸ் கைஸ் முடிச்சிட்டாங்க. கைஸ் முடிச்சிட்டாங்க. எப்பா எவ்வளோ நேரம்? ஃபேர்வெல். ஐயோ ஏதோ போதே, திரும்பியும் போதே. ஐயோ ஃபேர்வெல் அண்ணா முடிக்கலையா? அன்ஸ்டாப்பபிளா? என்னது இது? NST அன்டில். ஃபேர்வெல் அன்டில் முடிஞ்சிருச்சா இல்லையா? ஃபேர்வெல் அன்டில் NEXT நினைக்கிறேன். முடிச்சாங்க கைஸ், முடிச்சிட்டாங்க. ஃபேர்வெல் அன்டில் நெக்ஸ்ட் டைமா? வா கிளம்பலாம் ஃபஸ்ட்டு. கைஸ் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிடலாமா? இங்கேருந்து நான் நம்ம வேறு இடத்துக்கு போய் பண்ணலாம். ஆக்சுவலாக அது என்னென்னா, எனக்கு இங்கே இருக்கும் போது யாரோ பக்கத்தில் இருக்காங்க, நம்மளை ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, யாரோ இங்கே இருக்காங்க நெக்ஸ்ட் டு யூ. அதெல்லாம் சொல்லும்போது சீரியஸாக செம்ம பயமாக இருந்தது. இப்பயுமே நிற்க பயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஸ்பாட்டில் வந்து நின்று பண்ணும்போது ஆப்வியஸாக எல்லாருக்கும் பயம் இருக்கும். அதே தான் எனக்கு வருது. அண்ட் இது வந்து உண்மையாக இல்லைன்னு என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து 80% நோ, பட் 20% எஸ்ன்னு தோணுது. ஏன்னா ஆன்சர் அக்யூரேட்டாக இருந்தது. இன்னும் என்னன்னா, இது வந்து இங்கிலீஷ் ஆப் தான், பட் தமிழில் நம்ம பேசுறதுக்கும் ஆன்சர் கொடுத்துது. அதெல்லாம் யோசிக்கும் போது சீரியஸாக செம்ம அங்கே தான் டவுட்ஸ் வருது. பட் ஃபுல்லாக நம்ம என்னன்னு கேட்டால் இல்லை, ஓகே தான். ஆனால் இந்த லொக்கேஷனுக்கு சேர்த்த பயமாக இருந்தது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு 1 lakh லைக் வந்து ஆக்சுவலி வந்து ரியல் ஓஜா போர்ட் கேமை
என் கூட சேர்ந்து இன்னொரு 3 இன்ஃப்ளூயன்சர் கூட கண்டிப்பாக கிரேவ்யார்டில் போய் ட்ரை பண்ணுவேன். த ரியல் ஓஜா போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி யூடியூபர்ஸ். அச்சு கூட யாரெல்லாம் இருக்க போகிறான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு அச்சு இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அச்சு வந்து லைவ் வர போகிறேன். அது என்ன கோஸ்ட் சேலஞ்சுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி போய் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அந்த கேமை தான் அச்சு இன்னைக்கு நைட்டு 12 o'clock விளையாட போகிறேன். ஸோ மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நைட்டு வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஐ லவ் யூ கைஸ். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். வா.